ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 26/1/2025 துவாதசி திதி இன்று இரவு 8:18 வரை. அதன் பின் திரையோதசி இன்று காலை 7:57 வரை கேட்டை. அதன் பின் மூலம் காலை 7:57 வரை யோகம் சரியில்லை. அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 10 வரை. பகல் 2 முதல் 4:30 வரை. மேஷ ராசிக்கு காலை 7:57 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இப்போ இன்னைக்கு சில பேர் யோசனை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை நம்ம நல்ல நேரம்னு ஒன்று சொல்கிறோமே. இப்போ ஓரையை வச்சு நல்ல நேரங்கள் சொல்கிறோம். இப்போ நமக்கு செவ்வாய் சனிக்கிழமை நமக்கு நல்ல நேரங்கள் உண்டான்னு சந்தேகம் வரலாம். இப்போ எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருது ஒரு பெரிய மனிதர்கிட்டேருந்து. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இல்லை சனிக்கிழமை நீங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் தரேன், எப்போ வரீங்கன்னு கேட்குறாருன்னா, அன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி அந்த நேரத்தை தவிர்க்காமல் அன்றைக்கி சுப ஓரையாக பார்த்து நீங்கள் போய் அந்த சந்திப்பை நடத்துறதுக்காக அந்த நேரத்தை சொல்கிறோம். இப்போ சனிக்கிழமை காலத்தால் உங்களுக்கு தளர்ச்சியாக இருக்குது, ஃபோன் பண்ணுறீங்க, டாக்டர் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், எப்போ வரீங்கன்னு கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருந்தால் அந்த சனிக்கிழமையில் நல்ல நேரமாக பார்த்து போகலாம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு நெஞ்சு வலிக்கிறதுனா சந்திராஷ்டமும் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இல்லை இன்றைக்கி மரண யோகம் சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கக்கூடாது. தவிர்க்க முடியாத வேலையில் கட்டாயம் அது என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்திருங்க, யோசிக்கக்கூடாது. ஏன்னா வாழ்நாள் சின்னது, நாம் செய்ய வேண்டிய செயல்களும் பெரியது. அதனால் நாம் தவிர்க்க முடியாத காரணங்கள் வரும்பொழுது, இன்றைக்கி மரண யோகம் இருந்தாலும், கரிநாள் இருந்தாலும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும், சனிக்கிழமையாக இருந்தாலும், பிரதமையாக இருந்தாலும், தவிர்க்க முடியாத காரியங்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுபஹோரை நல்ல நேரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்காக தான் வாரம் முழுக்க அந்த நல்ல நேரம்ன்றதை கொடுக்குறோம். இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சி 12 ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, சொந்த தொழில் செய்வோர்கள் முதலீடுகளில் நின்று கவனமாக இருப்பது அவசியம். பண வரவுகள் வந்தாலும் கடன்கள் கைக்கு கிடைத்தாலும் முதலீடுகள் விஷயத்தில் உங்களுக்கு தக்க நபர்களின் ஆலோசனை தேவைப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க முடியும். வீடு நிலம் பூமி வாங்க இன்று திட்டமிடுபவர்கள் கட்டாயம் வழக்கறிஞர்களை பார்த்து பத்திரங்களை சரி செய்வது அவசியம். வியாபாரிகள் தங்கள் கீழ் வேலை செய்பவர்களை அடிக்கடி பார்த்து பேசி சில விஷயங்களை அவர்களிடம் சொல்வது தெரிவிப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடும். குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகள் தீரும். சுபகாரியம் ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவுகள் இணக்கமாக காணப்படும். அரசாங்க விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும். தந்தை வழி உறவுகளால் சில நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு நெருங்கிய உறவினர் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்லதும் தொல்லையும் இன்று கலந்து காணப்படும். இருந்த போதிலும் உங்களது வழக்கமான பொறுமை கை கொடுக்கும். தடைப்பட்ட ஒரு சுபகாரியத்தை பற்றி மீண்டும் பேச ஆரம்பிப்பர். உங்களுக்கு உறவினரும் நண்பர்களும் ஒத்துழைப்பு நல்ல முறையில் கொடுப்பர்.
சொந்த தொழில் செய்வோர் முன்னேற்றமான பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீர். கலைத்துறையினருக்கு உற்சாகமும் வருமானமும் நல்ல முறையில் இருக்கும். மாணவ மாணவிகள் பெற்றோர்களால் பாராட்டப்படுவீர். நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு நல்ல காரியம் நடைபெறும். குழந்தைகளுக்கு புதிய பொருட்கள் சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தொலைபேசி மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று சில விஷயங்களில் சிரமத்தை சந்தித்தாலும் வழக்கமான புன்னகையால் நீங்கள் எதிர்பார்த்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர். நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீர். நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி கட்டாயம் படிப்படியாக நடக்கும். கலைத்துறையில் உள்ளோர் பிரபலமான நிறுவனங்களில் இருந்த கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பிரபல நிறுவனங்களில் உள்ள பெரியோர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற சாத்தியமுண்டு. உற்சாகத்துடன் செயல்படுவீர். அரசாங்க வழியில் சிலருக்கு எதிர்பார்க்கும் ஆதாயம் கிடைக்கும். விடுமுறையை கழிக்க வெளியூர் பயணங்கள் சிலர் மேற்கொள்வீர். ஆலய தரிசனமும் மகான்களின் தரிசனமும் மனமகிழ்ச்சியை உண்டு செய்யும். முதியோர்களின் மருத்துவ செலவு இன்று குறையும். சிலருக்கு மகப்பேறு சம்பந்தமான மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தேடி வரக்கூடும். சுபகாரிய தடைகள் விலகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சில விஷயங்கள் தொல்லை தருவது போல் தோன்றினாலும் நிதானமாக முடிவெடுத்தால் தொல்லைகள் நல்லவைகளாக மாறும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் அல்லது உத்தியோக ரீதியான விஷயத்தில் மாற்றங்கள் தொலைபேசி மூலம் கிடைக்க வாய்ப்புண்டு. வாகனங்களை மாற்றி அமைக்க சிலர் முயற்சி செய்வர். சொந்த தொழில் செய்வோர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்வோர்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினர் சிறு போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். இருந்த போதிலும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் பழைய கடன்கள் சச்சரவுகள் விலகிச் செல்லக்கூடும். பயணங்களில் நிதானம் தேவை. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தொல்லை தந்த பலன்களை நீங்கள் விலக்கி வைப்பீர். குடும்பத்தில் பரபரப்புக்கு குறைவிராது. பெரிய மனிதர்களின் ஆலோசனை தக்க நேரத்தில் கை கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்வர். சொந்த தொழிலில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்பை பெற சில பெரிய மனிதர்களின் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டி வரலாம். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி முடிவாகும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அந்நிய மனிதர்களின் தொடர்பு தனவரவை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் சிலருக்கு அடையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் சில விஷயங்களில் அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பதென்று நல்லது. தேவையற்ற விவாதங்களை தள்ளி வைப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சிலர் உங்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசினாலும் அதை அலட்சியம் செய்துவிட்டு உங்கள் செயலில் அதிக கவனத்தை வையுங்கள். பணவரவுகள் நல்ல முறையில் இருந்தாலும் அகல காய் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. சிலர் சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர்கள் பரபரப்பாக இருப்பர். எதிர்பார்த்த பழைய நண்பர்களின் சந்திப்பும் உதவியும் கிடைக்கும். வீடு அல்லது வாகனங்கள் வாங்க திட்டமிடுவீர். சிலர் பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்று நடைபெறும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காண்பதற்கான சூழ்நிலை தென்படும். சொந்த தொழிலில் சுமூகமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் உற்சாகமான மனநிலையில் இருப்பர். மாணவ மாணவிகள் உறவினர்களால் பாராட்டப்படுவர். கூடுமானவரை விளையாட்டில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பெண்களுக்கு சாதகமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். சிலருக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டு. கனவில் விஷ ஜந்துக்கள் தென்படுவதால் சற்று சலசலப்பு மனதில் உண்டாகலாம்.
வியாதிகள் தீரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கியமான விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல முடிவெடுக்க கை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுவரை இருந்த ஏமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மாறும். வருமானம் திருப்தி தரும். கைவசம் இருக்கும் பணம் சுபகாரியத்திற்காக செலவழியும். கலைத்துறையினர் உற்சாகத்துடன் பரபரப்புடன் இருப்பர். தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல செய்தி மகிழ்ச்சியை உண்டு செய்யும். அதே நேரத்தில் பயணங்களில் பாதுகாப்பு அவசியம். கடன் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். நிதானமாகவும் கவனமாகவும் வழக்கமான பொறுமையுடனும் முடிவுகளை எடுப்பீர். சிலருக்கு இடமாற்றங்கள் திருப்தி தரும். வீடு அல்லது வாகனங்கள் மாற்ற திட்டமிடுவீர். முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைப்பீர். சிலர் உத்தியோகத்தை விட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்க முற்படுவர். கலைத்துறையின் உள்ளோருக்கு பழைய பாக்கி வசூலாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் நல்ல ஆதாயங்களை பெறுவர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானமான போக்கு உங்களை சிறக்கச் செய்யும். நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த ஒரு பெரியவரை சந்திப்பீர். பொறுமையாக இருந்து சில காரியங்களை நீங்கள் சாதிப்பீர். சொந்த தொழில் செய்வோர்கள் பணியாளர்களின் செயல்களை மேற்பார்வையிடுவது மிக அவசியம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு புதிய அணிமணி சேர்க்கையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் வருகையால் செலவுகளும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. குடும்பத்தில் முதியவர் ஒருவருக்காக மருத்துவ செலவு ஏற்படலாம். பெண்களுக்கு மூட்டு வலி அல்லது இடதுகால் வலி தோன்றி மறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடிய தினமாக இன்று இருக்கும். சிலர் விடுமுறையை கழிக்க சிறிய அளவு சுற்றுலா செல்வீர். ஆன்மீக பயணங்கள் மன நிறைவை உண்டு செய்யும். சொந்த தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல யோசனைகள் உண்டாகும். கூட்டு முயற்சி சிலருக்கு பலன் தரும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு கேள்விகள் எழுந்தாலும் பெரிய தொல்லைகள் இராது. தடைப்பட்ட ஒரு சுப நிகழ்ச்சி இன்று நடைபெற வாய்ப்புண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாதிருந்தால் மகப்பேறு சம்பந்தமான மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். வயதான பெற்றோர்களின் மருத்துவ செலவு தவிர்க்க இயலாது. கூடுமானவரை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் வார்த்தைகளை கவனமாக கையாள்வது அவசியம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எல்லா விஷயங்களும் அனுகூலமாக உங்களுக்கு தென்பட்டாலும் சில விஷயங்களில் பெரியோர்களது ஆலோசனை உங்களுக்கு இன்று தேவைப்படலாம். எதையும் நிதானித்து முடிவெடுப்பது நன்மை தரக்கூடியதாக அமையும். காணாமல் போன பொருள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். உங்கள் செயல்திறன் மற்றவர்களால் பாராட்டப்படும். கனவுகள் நனவாகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பிரயாணங்களால் பொருளாதார லாபத்தை அடைவர். மாணவ மாணவிகள் சோம்பலை விலக்கி சுறுசுறுப்பாக இருப்பீர். பெற்றோர்கள் அல்லது மற்றவர்கள் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. நீண்ட காலமாக எண்ணிய ஒரு சுபகாரியம் என்று முடிவாக வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வரவு செலவு இனங்கள் சரிசமமாக காணப்படும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.